Welcome to my channel Yummy Annie. இன்னைக்கு நம்ம சக்கா பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். பால், அதுக்கு அப்புறம் சீனி, அதுக்கு அப்புறம் முந்திரி, திராட்சை, அடுத்து வந்து சக்கா, அப்புறம் தேவையான நெய். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் இன்கிரிடியண்டான சக்காவை வந்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வர போறோம். அது ஒரு ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். வேணா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வர போகிறோம். ஏன்னா நம்ம சக்காவை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இனி வாங்க நம்ம வந்து பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதே நெய் வறுத்த பாத்திரத்தில் அரைச்ச சக்கா பழத்தை போட்டு திருப்பி ஒருக்கா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணாதீங்க. அது நல்லா குக் ஆகணும். நெய்யில் நல்லா குக் ஆகினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும், ரொம்ப நல்லாவே குக் ஆகணும். அப்போ ரொம்ப நம்மளுக்கு டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் கிடைக்கும். ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து பாலை ஆட் பண்ணலாம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். பாலை ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சக்கால கொஞ்சம் சுகர் இருக்கும். பட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்கன் ஆகிறது வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் 5 to 10 minutes ஆகும். இப்போ ஒரு 2 minutes ஆகிருக்கு. கொஞ்சம் வந்து கம்மியாகிருக்கு. இன்னும் ஒரு 10 to 5 minutes ஆகும். இப்போ நம்மளுடைய சக்கா பாயசம் ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்டியான சக்கா பாயசம் ரெடி ஆகியாச்சு. இதை எல்லாருமே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.